கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் நம்மத்தில் உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கே என்றென்றுமுள்ள சதா காலங்களின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடுகையை ஏற்படுத்தி ஆண்டவரே, கடந்த வருடத்திலிருந்து ஆண்டவரே நடத்தி வருகிற கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த பாதங்களில் விழுந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை வணங்குகிறோம் சுவாமி. ஆண்டவரே, 2 பேரோ 3 பேரை நாமத்தில் இங்கே குடிக்கிறோம், உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆண்டவரே, யெகோவா ஷம்மாவாக இம்மானுவேலாக எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு பாகத்தை எனக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, எல்லாரையும் அழைத்து வாங்க சுவாமி. வருகிற ஒவ்வொருவரையும் குடும்பமாக பேர் பெற நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் ஆப் எல்லாத்தையும் ஒரு கரத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபலிருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை, நாம் துதிப்போம். சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவரே சோத்திரம், நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமானவரே சோத்திரம், சிறுமைப்பட்டவர்களின் கூப்பிடுதலை மறவாதவரே சோத்திரம், நான் நம்பியிருக்கிற என் துருகமே, சோத்திரம், என் கேடகமே, சோத்திரம், என் ரட்சணிய கொம்பே, சோத்திரம், என் உயர்ந்த அடைக்கலமே, சோத்திரம், என் மறைவிடமே, சோத்திரம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவரே, சோத்திரம், என் உயர்ந்த அடைக்கலமானவரே, சோத்திரம், நெருக்கம் உண்டான காலங்களில் என் தஞ்சமானவரே, சோத்திரம், எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவரே, சோத்திரம், இருதயத்தின் கண்மலையே, சோத்திரம், தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவரே, சோத்திரம், கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு அடைக்கலம் நீர் தான்ப்பா. எங்க உண்மை விட்ட வேற யாருமே கிடையாது சுவாமி. கொடி ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஏழுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, என்றென்றுமே அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெயரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெயரும் மன்னவனே உமக்கு, நின்னோதிர மதினால் பிறந்த நின்றிவ புது வழியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம், இத்தனை மகத்துவமுள்ள பதவிய வேளைகள் எங்களுக்கு, எத்தனை மதயவு கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மதயவு கிருபை, எத்தனை ஆச்சரியம், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம்
இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் என்றென்றும் உமக்கே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் இணைந்து வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். நாம் இந்த நாட்களில் ஏசாயா 41 அதிகாரம் 10 பார்க்குறோம். பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 2 கமாண்ட்ஸ். பயப்படாத, திகையாத. 5 வாக்குத்தத்தங்கள், ப்ராமிசஸ், ரிசோர்சஸ், மீன்ஸ். இன்னைக்கு 5ஆவது பார்க்க போகிறோம். 5ஆவது ப்ராமிஸ், 5ஆவது ரிசோர்ஸ், 5ஆவது மீன்ஸ். என் நீதியின் வலது கரம் உன்னை தாங்கும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, நீதியின் வலது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய நீதியின் வலது கரம் என்னை தாங்குகிறது. ஒரு என்கரேஜிங் ரிமைண்டர் நம்ம எல்லாருக்கும். சந்தோஷமா நீ இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. தேவனுடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு உற்சாகம், ஒரு புது பலன். இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ஒரு கரம் இருக்கிறது, என்னை தாங்குகிற கரம். ஆமென். I am not an orphan in this world. உதவியற்ற மனுஷன் அல்ல, ஏதோ ஒரு மனுஷன் அல்ல. என்னை தாங்கிறதுக்கு ஒரு கரம் இருக்குது. அது யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம். அது அவருடைய பராக்கிரமான வலது கரம். ஹல்லேலூயா. அது என்னை தாங்கும். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா uphold. தாங்குற பொதுவாக தமிழ் இப்படி மட்டும் பார்க்குறோம், கீழே உழுற மனுஷன் தாங்குற மாதிரி. upholdனா grip பிடிச்சி என்னை தூக்குறது. என்னை தாங்குது. நான் தடுமாறும் போது நான் அப்படியே தோய்ந்து போய் உட்கார்ந்துருக்குமா என்னை தூக்கி விடுற கரம். ஆமென். எனக்காக யுத்தம் செய்கிற கரம், வலது கரம். என்னை விடுவிக்கும் கரம். லூக்கா 13 அதிகாரம் பார்க்கணும். 18 வருஷமாக ஒரு பெண்ணுக்கு பலவீனம், கூணு. இயேசு அவளை தொட்டார், கையை நீட்டி தொட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. தொட்ட உடனே அவருடைய பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றார். அந்த பகுதியை வாசி பார்க்கணும். பலவீனத்திலிருந்து விடுதலை. இயேசுவின் கரம் உங்களை இன்று தொடும்போது, உங்களை பலவீனம் என்ன எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். பெரிய கூட்டத்துக்குள்ள இருந்தா அந்த பெண்ணு இயேசு பார்க்கும்போது, நேராக பார்க்கும்போது அவருடைய தலை கூட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா கூணு போட்டு இருப்பா. கூட்டத்துக்குள்ள கூணு, கூட்டத்தில் இருந்தாலே கண்ணு தெரியாது, கூணு போட்டு சுத்தமாக தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, வாட் எவர் கார்னர் யூ ஆர், ஹவர் ரிமோட் யுவர் பிளேஸ் இஸ், God knows your weakness. He is touching you today. இன்னைக்கு நீதியின் வலது கரம் உங்களை தாங்கிறது, தொடுகிறது, விடுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 8 அதிகாரத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கி வராரு. ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தினான்ட்டு ரொம்ப அருமையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. அதை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகம் வரும். இயேசு அந்த மனிதனுக்கு சரீரத்தில் மட்டும் சுகம் கொடுக்கல,
அவனுடைய உணர்வுகள்ல அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தா. He touched the leper. கையை நீட்டி அவனை தொட்டார் வேதம் சொல்லுது. நீதியின் வலதுகரம் அந்த மனுஷனை, அந்த பாவப்பட்ட மனுஷனை, குஷ்டரோகியை தொட்டது. அன்னைக்குள்ள காலகட்டத்தை யோசி பார்க்கணும். அவனுடைய குடும்பத்தினர் அவனை அதிகமாக நேசிக்கலாம், மனைவி அப்படி தியாக உணர்வோடு இருக்கலாம், பிள்ளைகள் அப்பா அப்பான்னு கதறலாம். ஆனா மனைவியோ பிள்ளைகளோ பக்கத்தில் கூட போக முடியாது, குஷ்டரோகி பக்கத்தில் கூட போக முடியாது. சட்டம் அப்படி வச்சிருந்தாங்க. பக்கத்தில் போனாலும் தொடுறது, பக்கமே போக முடியாது. என்ன ஒரு மருந்து கிடையாது, எந்த பராமரிப்பும் கிடையாது. left to die a horrible death, a painful death. இயேசு அவனை தொட்டார். எமோஷனல் ஹீலிங். உங்களுக்கு எமோஷனல் ஹீலிங் கொடுக்கிறதுக்கு தேவனுடைய நீதின் வலதுகரம் இருக்கிறது. ஆமென். இயேசு பற்றி வேத வாசிக்கும் போதெல்லாம் பார்க்கிறோம். ஜனங்க வியாதிகளை கொண்டாங்க, இயேசு தொட்டார், சுகமானாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த பைபிள்ல இந்த வசனம் சொல்லும்போது, ஏசாயா சொல்லும்போது வலதுகரம் சொன்னாரு? கரம்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கலாம்ல. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பைபிள்ல வலதுகரம்னாலே பவர், ஆண்டவத்தோட வல்லமையை காண்பிப்பது, அதான் வலதுகரம். ஹல்லேலூயா. ஆனர். இயேசு எங்க இருக்காரு? இப்ப தேவனுடைய வலதுகரத்தில் இருக்காரு. பிளேஸ் ஆஃப் ஆனர். என்னையும் உங்களையும் தாங்கிறது வல்லமை உள்ள கரம், பவர்ஃபுல் ஹேண்ட். என்னை உங்களை தாங்குவது அந்த ஆனரோட கனத்தோட என்னை தாங்குகிறார். ஆமென். கனம் உள்ளவராக தாங்குகிறார். இந்த பவர்ன்றதை பார்க்கறதுக்கு யாத்திராம தான் பார்க்கணும். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் பவர் அப்படின்னா அது யாத்திராமம் தான். அங்கே தான் விஷயம் இருக்கு. அவ்வளோ பெரிய பவர் அங்கே. ஜனங்கள் மனசில் இருக்க பவர். பார்வோன்ட்டு விடுதலை பெற்று வர்றாங்க, பவர். செங்கடல் பிளக்கப்படுகிறது, பவர் ஆஃப் காட். தேவனுடைய வலதுகரம் அங்கு செயல்பட்டது. யாத்திராமம் 15 அதிகாரம் 6 வசனம். இந்த பவர்னால இவன் டெலிவர் ஆயிடுறாங்க. பவர்ஃபுல் ஹேண்ட் ஆஃப் காட் டெலிவர்ஸ் them. அப்ப புகழ்ந்து பாடுற வார்த்தைகளை உமது, யாத்திரம் 15:6, உமது வலதுகரம் பலத்தினாலே சிறந்திருக்கிறது. வலதுகரத்தின் பலத்தினால உமது வலதுகரம் பகைவர்களை நொறுக்கியது. ஹல்லேலூயா. இந்த வலதுகரம், என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு எதிராக உள்ள சூழ்நிலை நொறுக்கிற கரம். ஹல்லேலூயா. நொறுக்கிற இந்த இடத்துல மீன் பண்ணுது பார்வனுடைய அகந்த, பார்வனுடைய பெருமை, பார்வனுடைய அகங்காரம். இதை நொறுக்குது. சில பேர் சொல்லுவாங்க இந்த வியாதி கொஞ்சம் அகோரமான வியாதி. இந்த வியாதி டைப்பு உங்களுக்கு வந்திருக்க வியாதி, அது பல டைப் இருக்கு. இந்த வியாதி ரொம்ப அகோரமானது, சீருற வியாதி, நொறுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து யாத்திரா 15:12, உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கியது. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை விழுங்கப்படும். இருக்கிற இடம் காணாம போயிடும், ட்ரேஸ் இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட நீதியின் வலதுகரத்தினுடைய தாங்குதல் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. whoever who feels privilege, எனக்கு இந்த ஸ்லாக்கியம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 63:8. சங்கீதங்கள் நிறைய சங்கீதம் இருக்கு. நான் எல்லாத்தையும் கோட் பண்ணல, ஒன்னே கோட் பண்றேன். யாத்திராம் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ சங்கீதம் ஒரு 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 எக்ஸாம்பிளை கோட் பண்ணுறேன். சங்கீதத்தில் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா, உமது வலதுகரம் அற்புதம் செய்தது, உமது வலதுகரம் என்று ரட்சித்தது, உமது வலதுகரம் எல்லாம் போயிட்டே இருக்கும்.
நீங்கள் ஒரே ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்கிறது. சங்கீதம் 63:8. தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் எனக்கு ரொம்ப இது என்னுடைய இருதயத்தை ரொம்ப டச் பண்ணிச்சு. அதில் சொல்கிற வார்த்தை சாரி என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. அது உள்ளே போய் அங்கே என்ன வேர்ட்ஸு, எபிரேய மொழியில் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்காங்கன்னு பார்த்தேன். இவ்வளோ ஒரு ஆழமாக சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில், போராட்டத்தில், தவிப்பில், ஒரு ஆபத்தில், ஒரு பயத்தில், ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. நான் புரிஞ்சிட்ட அர்த்தம் என்னன்னா, கோந்து போட்ட ஒட்டினா எப்படி பற்றி கொள்வோம், ஒரு பேப்பரோட இன்னொரு பேப்பர் ஒட்டினா அப்படியே பற்றி கொள்ளும் கோந்து போட்டு, அந்த மாதிரி பற்றி கொண்டார். பிரிக்க முடியாத ஆத்மா அவரை பற்றி கொண்டது. அருமையான சகோதரனே, இன்கேஸ் நீங்க ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சந்திக்கப்படாத ஒரு தேவையோடு போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பயத்தோடு ஒரு கவலையோடு போயிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுது, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. உங்க ஆத்மா, உங்க பயம், நீங்க கர்த்தரை பிடிச்சோன்னா பயம் ஓடி போயிடும். கர்த்தரை நீ பற்றி கொண்டன உங்க கவலை ஓடி போயிடும். கர்த்தரை பற்றி கொண்டன உங்க பலவீனம் ஓடி போயிடும். பிரிவான்களே, நாம் எல்லாரும் ஒரு பூனை ஒரு குட்டியை எப்படி தூக்கிட்டு போகுதுன்னு பார்த்துருக்கோம். பூனை தன் குட்டியுடைய கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு போகும். அதுக்கு பேர் கேட் கேட்ச். குரங்கு தன் குட்டியை தூக்குமா? தூக்காது. குரங்கு குட்டி தன் தாய் குட்டியை கவ்வி கூறும், பற்றி கொள்ளும். அது பேர் மங்கி கேட்ச். இந்த குரங்கு ஒரு மரத்தில் இன்னொரு மரம் தாங்கும், ஆனால் பற்றி கொண்டது, பிடித்து கொண்டது, கம் போட்டு பிடிச்சது. என்ன அதிர்ச்சி வந்தாலும் சரி, என்ன உயரத்தில் கீழே தவுனாலும் சரி, எவ்வளோ உயரத்துக்கு தாவுனாலும் சரி, இந்த கிரிப்பு போகாது. இதான் இங்கே தாவீது சொல்றார், மங்கி கேட்ச். என் ஆத்மா அவரை பற்றி கொண்டது, அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இது ஒரு வார்த்தை, ஒரு இன்னொரு அடிஷனல் ஒரு வார்த்தை போட்டிருக்கேன், நீதியின் வலது கரம். புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ வலது கரம் புரிஞ்சுக்கிட்டேன். பவர், ஆனர். நான் கர்த்தரை பிடித்து கொள்ளணும், அந்த வலது கரத்தை. அந்த பவர் என் லைஃப்ல ஆப்ரேட் ஆகும், விடுதலை என் லைஃப்ல ஆப்ரேட் ஆகும், சந்தோஷம் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகும், பயம் என்னை விட்டு ஓடி போயிடும், கவலை என்னை ஓடி போயிடும். பிரைஸ் காட். ஆனா இங்க நீதியின் வலதுகரம் சொல்லியிருக்குது. அதாவது இது என்ன அர்த்தம்னா, பட்சபாதம் இல்லாதவர், காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், அதுதான் பேசிஸ். நான் எப்போவுமே சொல்வேன், நீதி அப்படின்னா ரைச்சியஸ்னஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்? ரைட் ஸ்டாண்டிங். எனக்கும் ஆண்டவர் உறவின் அடிப்படையில் இந்த நீதியின் வலதுகரம் என் வாழ்க்கையில் செயல்படுகிறது. ஆமென். சங்கீதம் 17:7 சொல்லுது, நான் அவரை நம்பி இருக்கிறேன், அதனால அவருடைய வலது கரம் என் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகும். உங்க வாழ்க்கையில இந்த நீதி வலதுகரம் ஆப்ரேட் ஆவதற்கு, வல்லமையாய் செயல்படுவதற்கு ஒரே ஒண்ணுதான். ஆர் யூ வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ்? இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் சொல்லலாம் ஆமென். இந்த நீதியின் வலதுகரத்துடைய சிறப்பு என் வாழ்க்கையில் செயல்பட தோங்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், ஒரு வண்டர்ஃபுல் பேசேஜ். ஃபர்ஸ்ட் மிராக்கிள், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அப்போஸ்தலர் மட்டும் இருக்கும்போது நடந்தது. பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு போகிறாங்க, ஒரு பிறவி சப்பானை பார்க்குறாங்க. அவன் இருந்த இடத்து பேரை வேதம் ஏன் சொல்லுது?
சும்மா தான் சொல்லியிருக்கலாம்ல, ஆலய பக்கத்தில் தான் சொல்லியிருக்கலாம்ல. அலங்கார வாசல் அருகே இருந்தார். அது அந்த வாசல் எப்படி இருந்திருக்கும்? இரும்புனால, வெங்கலத்தினால, ஒருவேளை வெள்ளி தங்கத்தினால பல 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 பலன்னு இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரே அலங்கார வாசல். நிறைய ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேன் நல்ல சிறப்பாக வேலை செய்து அது ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். ஆலய பிரம்மாதம், இந்த ஆலய பிரம்மாதத்தை இன்னும் அது அழகு ஊட்டி கொண்டிருக்கும். அழகான வாசல். கான்ட்ராஸ்டை இந்த வேத பகுதி காமிக்குது. வாசல், ஆலயத்தின் வாசல் அழகாக இருக்கிறது. இங்க ஒரு மனுஷன் அலங்கோலமா இருக்கிறான். பிறப்பிலிருந்து அவன் வாழ்க்கையில கண்ணீர், நிந்த, நினைச்சது செய்ய முடியாது, தவிப்பு. பாருங்க, அழகு ஒரு பக்கம், பக்கத்திலேயே அலங்கோலம் ஒரு பக்கம். பேதுரும் யோவானும் போறாங்க. இப்ப வேறு மனிதர்களா போறாங்க. இவருடைய கண்கள் இயேசுவின் கண்களாக இருக்கின்றது. இவருடைய இருதயம் இயேசுவின் இருதயம் போல மனதுருக்கம் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்ப ஒருவேளை அவனை முந்தி பார்த்துருக்கலாம் அவங்க, ஆனா இன்னைக்கு அவங்களுடைய கண்ணோட்டம் வேற கண்ணோட்டம், இயேசுவின் கண்ணோட்டம். இயேசுடைய இருதயம் அவருக்கு இருக்குது. சாரி, இயேசுவின் இருதயம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, போ அந்த மனுஷனை குணமாக்கு, அலங்கோலமா இருக்க மனுஷனை அழகுள்ள மனுஷனை ஆக்கு. ஹல்லேலூயா. வெள்ளி முல்லை பொண்ணு முல்லை என்னிடத்தில் உள்ளது தரு, இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று அவன் கையை, வலது கையை பிடித்து தூக்கி விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வலது கையை பிடித்து. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த அலங்கோலமான மனுஷன், அவனுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை மாறியது. நானும் ரேணுகாவும் நாங்கள் பாரிஸ் போயிருந்தோம். நிறைய மியூசியம்ஸ் போனோம். அந்த நேரத்தில் இந்த பகுதியை வாசிட்டு இருந்தேன் நான். அதனால எனக்கு அப்பர் மோஸ்ட் மைண்டில் இருந்து இந்த பகுதி. போய் பார்த்தா நிறைய மியூசியம் போனோம். நிறைய மியூசியத்தில் இந்த படத்தை பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த சீனை. அவ்வளோ ஃபேமஸ் போலுக்குது. ஆனால் எல்லா படங்களையும் பார்த்தோம்னா இந்த மனுஷன் பிறவி சப்பானி கையை நீட்டும் போது கையை இப்படி நீட்டல, காசுக்காக கையை இப்படி நீட்டுறான், என்னை தூக்கி விடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாரும் காசு தான் போட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வலது கரம், பேதுருடைய வலது கரத்தை தொட்டு அவனை பிடிச்சு தூக்கி விடும்போது அவன் வாழ்க்கையே அழகாக மாறியது. ஆமென். கர்த்தருடைய வலது கரம் என்னை உங்களையும் தாங்கும் போது, அப்போல்டு பண்ணும்போது என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை அழகாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? கர்த்தருடைய வலது கரம். என் அருமையான சகோதரி, நீ சொல்லலாம், என் வாழ்க்கையில் அகோரம் இருக்கு, என் வாழ்க்கையில் குறைவு இருக்கு, என் வாழ்க்கை கிழிஞ்சு போயிருக்கு, என் வாழ்க்கை அழுக்கா இருக்கு, என் வாழ்க்கை கசங்கி போயிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அருமையான சகோதரியே, உங்க வாழ்க்கை அழகாக ஆக்குவதற்காக கர்த்தருடைய வலது கரம் காத்து கொண்டிருக்குது, தாங்குகிறதே. ஹல்லேலூயா. யார் பண்ணா? பேதுரு. ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்திருக்கும் பேதுரு வாழ்க்கையில். பேதுரு மனசில் ஒரு ஃப்ளாஷ்பேக். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு என்ன ஃப்ளாஷ்பேக் வந்திருக்கும்? தண்ணி மேல நடந்தது, தண்ணியில் அமிழ்ந்தது. ஃப்ளாஷ்பேக். நீங்கள் பேதுருவை இன்டர்வியூ பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேதுருவை பேட்டி காட்டுறீங்க இந்த சம்பவத்தை பற்றி. ஐயா பீட்டர் அவர்களே, நீங்கள் தண்ணி மேலே நடந்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு பேதுரு சொல்லிப்பாரு. என்னுடைய விசுவாசம் பலமாயிருந்தது, நான் தண்ணீர் மேல் நடந்தேன். இப்போ ஜாலியாக இருச்சாங்க அப்படி நீங்கள் கேட்டிருப்பீங்களே. கேட்ட சொல்லிப்பாரு, என்னுடைய சந்தோஷம் 200% ஆயிருந்துச்சு. அப்போ இன்னொரு கேள்வி கரெக்டாக கேட்பீங்க, ஏன் கீழே விழுந்தீங்க ஆனா அப்படின்னு சொன்னா சொல்லுவாரு, காற்று பலமா இருந்தது, ஆகவே நான் அமிழ தோங்கினேன். விசுவாசம் பலமா இருந்தது, நான் நடந்தேன்.
எனக்கு காற்று பலமா இருந்தது, நான் அமிழ்ந்தேன். ஹல்லேலூயா. நீ தான் பேட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கடினமான இருதயம் உடைய மனுஷன்னா என்ன சொல்லிப்பீங்க? உனக்கு கரெக்டா நடந்துச்சு, உனக்கு பலமா விசுவாசிக்கும் போது நடக்க முடிஞ்சுச்சு. காற்று பலமாக இருந்தது, கீழே விழுந்த, அமிழ்ந்து போனேன். இது கரெக்ட் லாஜிக். நீங்கள் ஒரு இறக்கமுள்ள மனுஷன் தானே. நீ என்ன சொல்லிப்பீங்க? ஐயோ பாவம் அப்படின்ட்டு, பரிதாபமான சூழ்நிலை அப்படின்ட்டு. பிரியமானே, ஆனால் பேது சொல்லிப்பாரு, என்னை பற்றி பாவப்படாதீங்க, எனக்கு ஒரு வலதுகரம் என்னை தாங்கியது. ஹல்லேலூயா. அந்த வலதுகரம் என்ற சொல்லலை, உனக்கு வேணுண்டா பீட்டர் சொல்லலை, பாவம் பா பீட்டர் சொல்லல, எதையும் பொருட்படுத்தாம அந்த வலதுகரம் அமிழ்ந்து போய்கொண்டு என்னை தூக்கி எடுத்தது. ஆமென். உங்க லைஃப்ல இந்த வலதுகரம், நீதி வலதுகரம் ஆப்ரேட் ஆவது லாஜிக்னால் அல்ல, ரீசன்னால் அல்ல. இவருக்கு விசுவாசம் இவ்வளவு இருந்துச்சு, இவருக்கு விசுவாசம் இவ்வளவு இல்லை, இவர் வேணுண்டே பண்ணாரு, வேணாம பண்ணால, எதுவாதான் சரி, யூ ஆர் வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்க. நீதியின் வலதுகரம் உங்களை தாங்கும். ஆமென். உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று சொல்லலாம், ஹல்லேலூயா. டாக்டர் ஒன்று சொல்லலாம், உங்க பேங்க் பேலன்ஸ் ஒன்று சொல்லலாம், உங்களுடைய ரியாலிட்டி உள்ள சூழலை ஒன்று சொல்லலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது உங்களை தாங்குகிற நீதியின் வலதுகரம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இந்த நீதியின் வலதுகரம் என்னை தாங்கி கொண்டிருக்குது. ஆமென். உலகம் சொல்லும், பணம் இருந்தால் உனக்கு சந்தோஷம், பணம் இருந்தால் நல்ல ஆஸ்பத்திரி, நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சூழல் நல்லா இருந்தால் உனக்கு சந்தோஷம். இது உலகம் சொல்லுது. ஆனால் நீதி வலதுகரம் சொல்லுது, உனக்கு பணம் இல்லாட்டினாலும் நான் சுகம் தருவேன், நீதி வலதுகரம் தரும். உன் சூழல் நல்லா இல்லாட்டியும் உனக்கு சந்தோஷத்தை தருவேன். இது என் நீதியின் வலதுகரம். நீ அமிழ்ந்து போகும்போது, உன் விசுவாசம் குறைந்திருக்கும் போது உன்னை தூக்கி விடும் எனது வல்லமையுள்ள வலதுகரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 18:35 ஒரு அருமையான சங்கீதம். சங்கீதம் 18:35, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். முதல் ஒரே வசனம், சங்கீதம் 18:35, உமது இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். ப்ரொடெக்ஷன். இந்த வலதுகரம் என்ன பண்ணுது? ப்ரொடெக்ட் பண்ணுது உங்களை. கேடகம்னா நம்ம நிறையா படங்களை பார்த்துருக்கோம். கேடகம் வந்து ஒரு சின்னதாக ஒரு 2 அடி டயமீட்டரில் இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் கேடகம் இருக்குது, அது முன்னாடி போகிற சோல்ஜர்ஸு ஈட்டி எறிவாங்க எதிரிகள், அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய கேடகம், கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துக்கு இருக்கும். ஆனால் இந்த கேடகம் 2 அடியில் 5 அடியில் பெரிய கேடகம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களே, இந்த கொரோனா காலத்தில் ஒரு பபுள்குள்ளே இருந்தார். என்ன பபுள்? ப்ரொடெக்டிவ் அட்மாஸ்பியர். இதுதான் அந்த கேடகம். கர்த்தருடைய கேடகம் ப்ரொடெக்டிவ் அட்மாஸ்பியர். ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் அந்த வலதுகரம் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் பபுளை கொடுக்குது. எத்தனை பேர் பபுள் புரிஞ்சு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்குகிறது. ஹல்லேலூயா. இந்த வலதுகரம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒரு பெரிய பபுளுக்குள்ள நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பபுள் யாருக்கு தெரியாது பிரதர், கண்ணுக்கு தெரியாது. இந்த பபுளுக்குள்ள தான் தாவீது இருந்தார். கோலியாத்தை போய் அடிக்கும் போது இந்த பபுளை தாவீதுடைய அண்ணன்மார்க்க பார்க்க முடியல, சவுல் பார்க்க முடியல, கோலியாத் பார்க்க முடியல, தாவீதுக்கு பார்க்க முடிஞ்சு. என்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. கர்த்தருடைய வலதுகரம் என்னை தாங்கிறது. கோலியாத்தே நீ ஏமாத்துறா. ஹல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்குகிறது.
இந்த வலதுகரம் என்னை பாதுகாக்க மட்டும் செய்யலை, எனக்கு வளர்ச்சியை கொடுக்குது, growth-ஐ கொடுக்குது, என்னை பெரியவனாக்குறது. இது நீதியின் வலதுகரம். ஹல்லேலூயா. இந்த கிருபை என்னை பெரியவன், காருண்யம், sheer grace. ஏன் இந்த வலதுகரம் என் லைஃப் ஆப்ரேட் பண்ணுது? ஏன் இந்த வலதுகரம் என்னை தாங்குகிறது? ஏன் இந்த வல்லமையுள்ள பராக்கிரமம் செய்யல கனமுள்ள கரம் என்னை தாங்குகிறது? இது காருண்யம் பிரதர், இது காருண்யம் பிரதர், வேற காரணமே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், அவன் ஆட்டுக்கு பின்னாடி தெரிஞ்சுவன். சங்கீதம் 78-71 சொல்லுது, நான் ஆட்டுக்கு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தேன், கர்த்தர் நீ சிம்மாசனம் கொண்டு உயர்த்தினா. இந்த காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அருமையான சகோதரனே, சகோதரியே, சங்கீதம் 94:18 சொல்லுது, என் கால் சறுக்கும் போது கர்த்தாவே உங்கள் கிருபை என்னை தாங்கிறது. இந்த கிருபை எப்படி புரிஞ்சுக்கணும்? உங்கள் ஆணி கடாப்பட்ட உமது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 46 சொல்லுறது, உமது என்னுடைய வயதான காலத்தில் கூட கர்த்தருடைய கரம் என்னை ஏந்தும் சுமக்கும் தப்புவிக்கும். கண்களை முடிச்சு வைப்போமா? அப்பா, கால் சறுக்குதும் போது உங்கள் கிருபை தாங்குது. அப்பா ஆண்டவரே, உங்கள் நீதி வலதுகரம் என்னை இன்னைக்கு தாங்குகிற நிச்சயத்தை என் மனசுக்குள்ள இன்னைக்கு நீங்க திருப்பி போட்டதுக்காக நன்றி அப்பா. எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு உறுதியை கொடுத்தீங்க அப்பா, ஒரு நிச்சயத்தை கொடுத்தீங்க அப்பா. ஆண்டவரே, தேவாதி தேவனுடைய நீதியின் வலதுகரம் என்னை தாங்குகிறதே, நான் அமிழ்ந்து போக மாட்டேன். என்னை பெரியவனாக்கும் கரத்துக்காக தோத்திரம் சுவாமி. ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவனே சோத்திரம் ஐயா, இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சிறப்பு பாடல் பிரதர் ஜெயராஜ் அவர்கள் சிறப்பு பாடல் ஒன்றை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டோம். நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி ஆண்டவர் வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்தி நாம் துதித்து பாடுவோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லையும் நாம கடுமையான நேரத்திலையும் நம்மளை நெருக்கப்படாமல், நம்மை மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்த அருமையான ஒரு பாடல், அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேவ கிருபை என்று உள்ளதுங்கிற பாடல் மியூட்ல வச்சு எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் தாமே இதை ஆசீர்வதித்து தருவாராக. அவன் நல்லவன்
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிகவும் அருமையான பாடல். சகோதரரே, ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தேங்க்யூ வெரி மச். பிரதர் ஜெயராஜ் வந்து கிடியோன் மினிஸ்ட்ரிஸில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு மியூசிக்கில் வந்து ரொம்ப டைட் ஷெடியூல். 2-3 நாள் கேட்டு பார்த்தோம். இன்றைக்கி சண்டே தான் அவங்களுக்கு டைம் இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க நம்மளோட பாடி நம்மள எல்லாரையும் மகிழ்வித்ததும் இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துக்காக அவங்களுக்கு நன்றி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்பொழுது 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். நீ வாசல். வாசனை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசமா அறிக்கை செய்வோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்த தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெப வேளை. சகோதரர் செல்வராஜ் ஜி, ஸ்டேட் பேங்க், அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த இரவு வேளை பொழுதிலே கர்த்தாவே உங்கள் வணக்கத்திற்கு எங்களுக்கு நேரத்தை கொடுத்து கர்த்தாவே, இந்த நாள் இந்த நொடி பொழுது வரை எங்களை அற்புதமாக ஆற்றுவது சோத்தோடும் பலத்தோடு மட்டுமாய் எங்களை வழிநடத்தி சென்றதற்காக போடாமல் ஆண்டவரே, 2-3 பேர்கள் எங்கேக்கூடிய நாமத்தை பொழுதுகிறோம். மெய்யாகவே வாக்களித்து தேவனை கர்த்தாவே, இப்பொழுது எங்கள் வாக்களித்து கர்த்தாவே, இந்த ஜபத்தை உங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கும். இந்த ஜப கூடுகைகளை எங்கள் நேர்மைப்படுத்த நன்றி ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே இந்த ஜப கூடுகைகளை கர்த்தாவே உண்மை துதிக்கத்தக்கதாக, வசனங்களை கேட்கத்தக்கதாக, தியானிக்கத்தக்கதாக நீ உருவை செய்து ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் கர்த்தாவே இந்த கொடுப்பினை இல்லை ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு தெரிந்து கொண்டு இந்த ஜப கூடுகையை கர்த்தாவே இந்த மூலமாக ஆண்டவரே, இங்கே சொல்லிட்டு பயப்படாதே, திகையாதே, என் நீதியின் வலதுகரம் தாங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய குணமாகும் கல்வர்கள் மட்டுமா எங்கள் வழியை சென்றீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் கர்த்தரே உம்முக்கு பயந்து உம்முடைய வழியை நடத்த ஆண்டவரே. அதே போன்று அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக ஜீவனுக்கு அன்புவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய வசனத்தின்படி நீ இதுவரை எங்களுக்கு எல்லாவித நன்மைகளாலும் எங்களுடைய சிறிய ஜபத்தையும் கேட்டு பதிலளிக்கின்ற ஒரு தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. அதற்காக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக எதற்காக ஆரம்பித்தது நடுவில் உங்கள் சித்தத்தின்படியே ஜபக்குறையை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தெரிந்தோம். அதை ஆண்டவரே, இக்கட்டான ஒரு கொரோனாவின் காலத்திலே கட்டாவே ஜபக்குறையை ஆரம்பித்தது. அதை செய்த அறிவை உங்களுடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியங்களுக்காக சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டாவே, குறிப்பாக கட்டாவே அந்த முதல் அலையிலும் கட்டாவே, 2வது அலையிலும் கட்டாவே மக்கள் அதிகமான கொரோனா தாக்கினாலே பாதிக்கப்பட்டிருந்தாவே ஆக்சிஜன் ஒரு கட்டான சூழ்நிலை, கிடைக்காத சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தாவே நாங்கள் ஒவ்வொரு கருத்துக்காகவும் ஜபத்தை ஜபத்தை கேட்கிறாண்டவரே. ஆனால் இப்பொழுது இந்த ஆக்சிஜன் பெட் மெடிசின்ஸ் எல்லாம் நல்ல முறையில் கிடைத்திருக்கிறது. அதற்காக போனால்
இந்தியாவினுடைய நிறைய கண்ட்ரிஸ் கத்தாவே நம்முடைய ஃபிளைட் ஆபரேஷன் யாருமே போக முடியாத ஒரு சூழ்நிலையான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற கத்தாவே படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, குடும்பத்தின் நிமித்தமாக மற்றும் மருத்துவ ரீதியான மற்றபடி காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற கத்தாவே ஃபிளைட் ஆபரேஷன்ஸ் எல்லா கண்ட்ரிகள் கத்தாவே ஆப்ரேட் பண்ணத்தக்கதாக அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கத்தக்க நீ திரும்ப செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாண்டவரே. எவ்வளோ பேர்கள் கத்தாவே இந்தியாவிலிருந்து போக முடியாமல் இருக்கிறார் கத்தாவே. அதே போன்று இந்தியாவில் கொடுக்கக்கூடிய வேக்சினேஷன் கத்தாவே அங்கு அதுக்கு அத்தாரிசேஷன் இல்லை கத்தாவே, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார் கத்தாவே. அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க நீ திரும்ப செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது போன்று அந்த வேக்சினேஷன் ஏற்றுக்கொள்ளாததுனால கத்தாவே நிறைய பேர் போக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் கத்தாவே. அதை கத்தாவே நீ இந்த உலக நாடு தலைகளில் எல்லாரும் பேசும் பேசும் கத்தாவே. இந்தியாவில் இடப்படுகிற வேக்சினேஷன் வந்து கத்தாவே பெர்மிஷன் கொடுக்கத்தக்கதை எல்லா உலகத்திலும் பேசும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் அகற்றிப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாண்டவரே. உலக நாடுகளில் உள்ள கத்தாவை கத்தாவே ஃபிளைட் ஆபரேஷன் எல்லா தடைகளையும் நீக்கப்பட வேண்டவே. அதிகமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட கத்தாவே இந்தியாவில் இப்பொழுது கொரோனாவின் தாக்குதல் குறைந்திருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் அறிவாண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. இதே போன்று ஃபிளைட் ஆபரேஷன் பண்ணி இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நல்ல நடக்கத்தக்கதாக இந்தியாவிலிருந்து அதிகமான பேர் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிற கத்தாவே அவர்களை எல்லாத்தையும் பாதுகாக்கப்படும். அதே போன்ற ஆண்டவரே நிறைய பேருக்கு இந்த கொரோனாவின் தாக்குதலை விசா கிடைக்காமல் நிறைய பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த விசாவின் காலங்கள் அதுக்கு நல்ல முறையில் கொடுக்கத்தக்கதாக கத்தாவே எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் பேசும் உலகத்தோடு பேசும். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகள் செல்ல வேண்டிய எல்லாருக்கும் யார் யார் விசா கிடைக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தான் சேர்த்து கத்தாவே அவங்க வேக்சினேஷன் நல்ல முறையில் கத்தாவே அந்த வேக்சினேஷன் நல்ல பெர்மிஷன் கிடைக்கிறது கேட்டுக்கொண்டவரே. அதை போன்று கத்தாவே இங்கே நடக்கின்ற கவர்மெண்ட் சேஃப்டி கத்தாவே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்ல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நடத்த வேண்டும் என்று நான்கு அவள் பொறுத்துள்ள மாணவரே. என் வழிமுறைகளை காட்டியலும் மாணவரே. நீர் உடைய வழிமுறைகளை காட்டினால் மாற்றம் எனக்கு தேவையை சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் மாணவரே. நீர் அவளுக்கு வழிநடத்தும் மாணவரே. அதே போன்ற கத்தாவே இப்பொழுது இப்போ இருக்கின்ற சூழ்நிலை கத்தாவே நிறைய பேர் வேக்சினேஷன் செய்யாமல் இருக்கிறார்கள் கத்தாவே. வேக்சினேஷன் செய்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க மாட்டவரே. அவர்கள் கத்தாவே கண்டிப்பாக வேக்சினேஷன் போட வேண்டும் நல்ல இருக்கிறது அவர்கள் அறிந்து எல்லாரும் வேக்சினேஷன் போடத்தக்க செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாண்டவரே. அதே போன்று கத்தாவே இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலை டாக்டர்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், நர்சஸ் இவர்கள் எல்லாம் தன்னலம் கருதாது அவங்களுடைய ஃபேமிலி நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த சமூகத்திற்காக கத்தாவே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து கத்தாவே எங்களை எல்லாம் பாதுகாத்திருக்கிறார். அவர்கள் செய்கின்ற வேலையை ஆசிரியர் மாட்டவரை அவர்கள் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து நல்லது ஹெல்த்தை கொடுத்து மாட்டவரை அவருடைய குடும்பத்தில் அங்கே ஒவ்வொருவரையும் பேசுகிறார் ஆசிரியர் வேண்டும் ஆசிரியர் மாட்டவரை. அது போன்ற கத்தாவை குறிப்பாக இந்த கூட்டத்தை நடத்துகின்ற கத்தாவே சுரேஷ் ஜான்சன் சார்பாகவும் நீர் கட்டளை நீர் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி அவர்கள் இன்னே தேதி வரை கத்தாவே எல்லா வித கடைகளிலும் வீட்டுகள் பலவீனங்கள் எதுவாக இருந்தால் கத்தாவே அவற்றை எல்லாம் பிற்பட்டார் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக உங்களுடைய கிருபை சித்தம் நிறைவேறத்தக்கதாக கத்தாவே இந்த கூட்டத்தை கத்தாவே நல்ல சுத்தத்தை பலத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே. நீர் அவர்களை முன்னின்று வழிநடத்தி செல்ல மாட்டவரே. என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் நீர் அவர்களுக்கு வழி நடத்த மாட்டவரே. அதே போன்று அவருடைய குடும்பத்தினருக்கும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தினருக்கு ஒவ்வொருத்தருக்கும் செய்திருக்கிறார்கள். எல்லாரும் சமூகத்திலே ஒப்படைக்கிற கத்தாவே நீர் உதவி செய்ததும் நல்ல சுகத்தை பற்றி கட்டளை மாட்டவரே. இன்னும் மேன்மேலும் அதிகமாக உமக்கு அவர்கள் ஊழியம் செய்யத்தக்கதை அவர்களை பலப்படுத்த மாட்டவரே. பலப்படுத்த நல்ல சுகத்தை பற்றி கொடுத்துள்ள மாட்டவரே. அதை போன்ற கத்தாவே இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக உங்களை சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் இந்த கூடுகையிலே கலந்திருக்கிறார்களோ கலந்தாவலே வரவேற்றை நடவரை கூடுகை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அங்கத்திலும் வெகு பிள்ளைகள் ஒவ்வொருத்தான் நிச்சயம் கத்தாவே யாராருக்கு என்னென்ன தேவைகள் தந்தல வேண்டும் என்று கேட்கிறீர்கள். யாரால் சுகவீனங்கள் பலவீனங்களோ யாராக கத்தாவே அவர்களுக்கான சேவியர் கரத்திலே ஒப்படைக்கிற கத்தாவே நாங்கள் யார் யாருக்கு சேவிக்கொண்டு நினைச்சிருந்தோம் சேவியர் கடமை கொடுத்தோம் சேர்த்தோம் வாக்கு எல்லாருக்காகவும் இந்த நேரத்திலே கத்தாவே
ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அற்புதமாக மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 70 நாட்கள் இந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் நம்ம சோல்ஜர்ஸ் இன் கிரைஸ்ட் ப்ரேயர் மீட்டிங்கை நடத்த கிருபை செய்திருக்கிறார். அற்புதமாக ஒவ்வொரு நாள் வழிநடத்தி வந்திருக்கிறார். நிறைய பேருக்கு கொரோனா பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் கர்த்தர் எல்லாருக்கும் ஜீவனை ஆண்டவரே, ஜீவனை அருமையாக திருப்பி கொடுத்தார். ஜீவ சுவாசத்தை ஊதி எல்லாரும் எழுப்பினார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வருகிற வாரத்திலிருந்து செவ்வாய் வெள்ளி 2 நாட்கள் நாம் நடத்த போகிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அற்புதமாக அதிலே நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் கலந்து கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ரொம்ப இந்த தடவை ரொம்ப வாமாக எல்லாரும் ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. இந்த ஃபீட்பேக்கை பார்த்தாலே தெரியும். இந்த நாங்கள் ஜெபம் பண்ணும்போதோ விசேஷமாக மெசேஜ் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களோட எல்லாம் பேசினார். அது நிதர்சனமாக எல்லாருக்கும் தெரிந்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திர. கர்த்தர் அப்படி அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம அசைவாடுற கர்த்தருக்கு என்றென்றும் நாம் நன்றியோடு இருக்க கடவோம். அதுபோல் இந்த வருகிற செவ்வாய்க்கிழமை டெஸ்டிமனி டேன்னு வச்சுக்கொள்ளலாம். டெஸ்டிமனி சொல்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க டெஸ்டிமனி சொல்கிறேன்னு, மற்றவங்க வேணும்னா சொல்லுங்கள். ரைட்டா? இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புல பரம தாப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுகை அற்புதமாக வழியடைத்து வருகிற கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வலதுக்கரத்தால் ஆண்டவரே எங்களை ரட்சிக்கிறவர் சுவாமி. அப்பா, உங்களுடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எங்களோட எப்பொழுது இருக்கிறதுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகை ஆண்டவரே, இங்கு வருகிற குடும்பங்கள் நபர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக, பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்பா. அற்புதமாக இந்த 70 நாட்கள் நடத்த கிருபை செய்தீங்க ஆண்டவரே. அந்த 70 என்பது ஒரு நல்ல நம்பர் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் ஜீவனை நீங்கள் திருப்பி கொடுத்ததுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொரோனாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டு பதில் கொடுத்தீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவர் நீர் ஆண்டவரே, பதில் கொடுக்கிற நீர். இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுற ஜெபத்துக்கு கண்கள் திறந்ததாக, செவிகள் திறந்ததாக இருக்க ஸ்தோத்திரம். பதில்கள் வந்து கொண்டே இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வரப்போகிற காலங்களையும் 2 நாள் வைக்க போகிறோம் சுவாமி. நீங்கள் அதை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் அதை வழி நடத்தணும் ஆண்டவர். பிரசன்னம் அபரிதமாக எல்லாரும் மேலே இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே, இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்கப்பா. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாவல் எல்லாரோட இருக்கணும். வலது கரம் எல்லோட இருக்கவேதாக, எல்லாரும் கரத்தையும் பிடிப்பதாக. வலது கரத்தை நீட்டி எல்லாரையும் ஆண்டவரே தொடங்க ஆண்டவரே. ஆண்டவரே, டச் பண்ணுங்க சுவாமி, தூக்கி விடுங்க ஆண்டவரே. சிலருக்கு டச் தேவை, சிலருக்கு அப்லிஃப்ட் தேவை, சிலருக்கு அப்போல்டிங் தேவை. யாருக்கு என்ன தேவை என்பது எங்களுக்கு தெரியாதப்பா, நீங்க அறிவீங்க சுவாமி. ஆண்டவரே, சகலத்தையும் அறிந்தவர், பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா காலங்கள் ஆண்டவரே 36,000 இருந்தது ஆண்டவரே, 2,000 குறைச்ச நீர் சுவாமி. நில்லாக போகணும், 0 ஆகணும் சுவாமி. எங்களை எல்லாரையும் காப்பாற்றுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய விசேஷித்த பாதுகாவல் எல்லாரோடையும் இருக்கட்டும் சுவாமி. பேரெழுதப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, பேரெழுதப்பட்ட மருத்துவர்களுக்காக, செவியருக்காக வருகிறோம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே கூடி இருக்கிறவர்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சுவாமி, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் சுவாமி, உம்முடைய கைக்குள்ளானவர்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களை வரைந்து வச்சிருக்கீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம பலத்த துர்கம் அப்பா. அதுக்குள்ள ஓடி நாங்கள் சுகமாக இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவர், இப்படி விலையேறப்பட்ட ரத்தத்தை எல்லாரும் தெளிக்கிறோம் சுவாமி. பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணவர் ஆட்டுக்குட்டியான ரத்தம், இதை பாதுகாக்கிற ரத்தம் ஆண்டவரே. குற்றமற்ற ரத்தம், மாசில்லாத பரிந்து பேசுகிற ரத்தம் அப்பா. இந்த தெளிக்கப்படுகிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு மேலையும் ஆண்டவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம் பொல்லாங்களை ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்த பொல்லாங்களை யாரும் டச் பண்ணுவதில்லை. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அக்கினி மதிலாக இருங்க ஆண்டவரே, அக்கினி மதிலாக எல்லாரும் சுற்றி பாளையம் இறங்குங்க ஆண்டவரே. உங்களுடைய மேக சமம், அக்கினி சமம் பாளையத்தை விட்டு நீங்காமல் இருந்தது போல எங்கள் வீடுகளை விட்டு நீங்காமல் இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே, அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக. தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு ஆண்டவரே உலாவுவார்களாக. ஆண்டவரே, அக்கினி மத ரகதங்களாலும் குதிரைகளாலும் எங்கள் இல்லத்தை, எங்கள் காம்பவுண்ட் வால், எங்கள் தெருவை நீங்கள் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. அக்கினியின் மதிலாக,
அன்பரே என்னை காத்திடுமே, என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமாண்டவரே, பயப்படாதே வலக்கரத்தாலே காப்பேன் என்று சொன்னதாலே ஸ்தோத்திரம். உங்களுடைய வலக்கரம் ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம். எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது, உம் வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன், நீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கிறேன். ஆமாண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ஆன்மா உம்மை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வலது கரம் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தொடர்ந்து தாங்குவதாக, வழி நடத்துவதாக. ஆண்டவரே, சரீர ஆத்தும நன்மைகளுக்காக, ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் அப்பா. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்காலில் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. தலையில பிரச்சனை, ஆண்டவரே மூக்குல பிரச்சனை, காது, தொண்டை, நாவு, பல்லு, ஆண்டவரே வாயில் உள்ள பிரச்சனைகள், ஆண்டவரே லங்ஸ்ல உள்ள ப்ராப்ளம் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஹார்ட் சீராக செயல்படுவதாக, பிபி சுகர் நார்மல் ஆவதாக, ரத்தத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்குவதாக, குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையை நிறைவாவதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். பிளேட்லெட் குறைவாக இருக்கலாம், ஒயிட் செல்ஸ் குறைவாக இருக்கலாம், ரெட் செல்ஸ் குறைவாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஆண்டவரே சரி பண்ணுங்க சுவாமி. கரெக்டான நிலையில தன் ஸ்தானத்தில் நிற்க கிருபை செய்யுங்க. பிபி அதே மாதிரி, சுகர் அதே மாதிரி நிற்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாத்தையும் நார்மலாக்குங்க. நாங்கள் சுகமா இருக்கிறது நமக்கு பிரியம் சுவாமி. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, தலைமுறையாக குணமானோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா, எங்கள் பரிகாரியாகிய தேவனே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அது போலவே கேர்டு ப்ராப்ளம் ஆண்டவரே, பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் ஆண்டவரே, லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கப்பா. ஃபுட் பைப், வின் பைப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாம் ஆண்டவரே உடலில் சரீர பலனா இருக்க கிருபை செய்யுங்க, ஆரோக்கியமா இருக்க கிருபை செய்யுங்க. அது போல எங்கள் ஆத்மாவுக்காக வருகிறோம். விசேஷித்தது ஆண்டவரே, அதை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து போட்டு உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அதை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் முகங்கள் வெட்கப்படுவதில்லை அப்பா. எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கின்ற தேவன் நீரையா. கொடா கொடை ஸ்தோத்திரம். தண்டுவட பிரச்சனை, முதுகு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, ஆண்டவரே ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், கைகள் கால்கள் ஜாயிண்ட் எல்லாம் பலப்படுவதாக, கைகள் உயர்த்தப்படுவதாக. கைகளை நமக்கு நேராக உயர்த்துறோம் ஐயா. நீங்க தான்ப்பா எங்களை நீரெல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அந்தீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஆமாண்டவரே, இகத்துல கூட நீரே என்று வேற ஒருத்தர் இல்லப்பா, வேற தேற்றம் இல்லையப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா இருக்கிறீங்க. நீங்க தான் எங்களை சரி பண்ணணும், எங்களுக்கு சுகத்தை தரணும், எங்களுக்கு ஆரோக்கியத்தை தரணும், எங்களுக்கு சந்தோஷத்தை தரணும், சமாதானத்தை தரணும் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. சுகத்தை தரணும் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சுவாமி ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவருக்காக வருகிறோம் சுவாமி. இன்று ஆண்டவரே அருமையான ஒரு மகள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார் சுவாமி. பிரேம் சசியுடைய மகள் சினட் பெனிஷியா ஆண்டவரே, அவள் தன்னுடைய இள வயது பிள்ளை சுவாமி, காலேஜில் படித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் சுவாமி. ஆண்டவரே, அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அந்த மகளை நீங்கள் கொடுத்த கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூடி பாதைகள் நெய்யாய் பொழிகிறது சுவாமி. ஒரு தெபோராளை போல ஒரு தீர்க்க தரிசனியாவளை நீ எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவள் தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவள் உங்களது கரத்திலே அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியாமல் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ராஜ்குமார் ஏற்ற வேண்டிய ஒரு டிரான்ஸ்ஃபரை தாங்க. கேன்சர்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க. எனக்கு கொடுத்த அற்புத சுகத்துக்காக ஸ்தோத்திரம். பயங்கரமான கேன்சர் ஆண்டவரே, அது அடினோ காசனோமா அதில் இருக்க ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கே ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதுவே பெரிய மிரக்கல். ஒரு டாக்டரே சொன்னாங்க ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கிருபையை செஞ்சிருக்கீங்க வாழ்க்கையில். உங்களுடைய வலதுகரம் எங்களை காப்பாற்றுவதற்காக ஸ்தோத்திரோட வலதுகரம் ஆண்டவரே பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. துதிகர மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். அருமையான பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம்.
எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடப்பதாக, தொடர்ந்து உடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபங்கள் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேர்ந்த சகலவளை மறவாதே. ஆமென். Thank you. Thank you. God bless you.